வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோல நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு டே 5க்கான ஸ்டடி டார்கெட் வந்து பார்க்க போறோம். முன்னாடி பார்த்தோம்னா, டே 4 வரைக்கும் வந்து நம்ம ஸ்டடி டார்கெட் பார்த்திருப்போம். அது எல்லாமே மார்னிங் டூ அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் அந்த சைக்கிள்ல குடுத்திருப்போம். பட் இந்த ஸ்டடி டார்கெட் ஆனது 27 நாளைக்கான ஸ்டடி டார்கெட் தான். ஏன் முன்னாடியே குடுக்குறோம் அப்டின்னா, நம்மளுடைய நெறைய ஆஸ்பிரண்ட் வந்து வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்டா இருக்கிறதுனால, முன்னாடி நாளே ஈவினிங் குடுத்துட்டோம் அப்டின்னா, அதுல வந்து பாதி போர்ஷன கவர் பண்ணிர்றோம். அடுத்த நாள் மார்னிங் பாதி போர்ஷன் கவர் பண்ணிர்றோம். அப்பதான் எங்களுக்கு அந்த சைக்கிள் கரெக்ட்டா இருக்குன்னு சொன்னதுனால, நம்ம ஒன் டே வந்து ப்ரையராவே இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ, அதுக்கு தகுந்தா போல நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கங்க. வேற ஏதாவது சஜஷன்ஸ் இதுல சேஞ்சஸ் பண்ணணும் அப்டின்னா, கீழ கமெண்ட்லயோ அப்படி இல்லன்னா WhatsAppலயோ நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்தா போல இந்த வீடியோஸ வந்து நம்ம என்ரிச் பண்ணிக்கிட்டே போவோம். அதேபோல லாஸ்ட் வீடியோவுல தமிழ்ல வந்து கொஞ்சம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா போடுங்க. அதாவது எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, அதையும் நம்ம வந்து கன்சிடரேஷன்ல எடுத்துக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஸ்டடி டார்கெட் நீங்க எடுத்து வைக்க வேண்டிய நோட்ஸ் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா, 1773 முதல் 1950 வரை உள்ள இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மென்ட் இன் இந்தியா ஃப்ரம் 1773 டூ 1950. ஸோ, இந்த இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சிய பத்தி அந்த இயரோடயே அவங்களே மென்ஷன் பண்ணதுனால, இத நம்ம ஈஸியா டீகோட் பண்ணிடலாம். இந்த டீகோடிங்க பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 ஏரியாவா இந்த போர்ஷன பிரிக்கலாம். 1 அந்த கம்பெனி வந்து இந்தியாவ ரூல் பண்ணும்போது, அவங்களுடைய கண்ட்ரோல் எப்படி இருந்துச்சு? அடுத்ததா கம்பெனி கையில இருந்து அந்த கண்ட்ரோல் ஆனது பிரிட்டிஷ் கவர்ன்மென்ட்க்கு கீழ போனதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருந்துச்சு? அதுக்கு பின்னாடி இந்திய கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்திய அரசியலமைப்ப வந்து உருவாக்கும் பொழுது, என்ன அந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சு? அப்படிங்கிறது பிளஸ் எக்ஸ்ட்ரா பெருசா சிவில் சர்வீஸ் இன் இந்தியா, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஸோ, இத பத்தி பேசிக்கான நோட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டத்துக்கு ஒரு ஹால்ஃப் பேஜ் நோட்ஸ். இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா, ஒரு 5 பாயிண்ட் வர மாரி ஷார்ட்டா மட்டும் எடுத்துக்காங்க. திரும்ப 1858க்கு ஒரு ஹால்ஃப் பேஜ். அப் டூ ஒரு 70% A4ல ஒன் சைடு 1 பேஜ் இருக்குன்னா, அதுல ஒரு 70% வரைக்கும் நோட்ஸா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, மீதி எல்லாமே ஒரு 4 பாயிண்ட், 5 பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பட் இங்க அதாவது மின்டோ மார்லி, மான்டேக் செம்ஸ்ஃபோர்ட் இதெல்லாம் வரும்போது, நீங்க ஒவ்வொன்னும் ஹால்ஃப் பேஜ் எடுத்துக்காங்க. அதேபோல 1935 முடிஞ்சா 1 பேஜ்க்கு நோட்ஸ் கிடைச்சுச்சு அப்படின்னா கூட பெட்டர் தான். ஸோ, இத எடுத்துக்கங்க. அடுத்ததா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி எடுங்க அப்படின்னா, டைம்லைன் பேஸ்ல எடுங்க. ஸோ, முதல்ல வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல ஆரம்பிச்சு, அவங்க கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ற வரைக்குமே கம்ப்ளீட்டா நம்மளுடைய ரிபப்ளிக் டே வரைக்குமே இத எடுங்க. அப்பதான் வந்து இது வந்து இந்த கொஸ்டின் எப்படி வேணாலும் அவங்க வந்து பிரேக் பண்ணி கேட்பாங்க. அதையும் பண்ணிக்கலாம். மத்தபடி இது எல்லாமே ஒரு ஹால்ஃப் பேஜ். டோட்டலா லெஸ் தென் 10 பேஜ் தான் நீங்க நோட்ஸ் எடுக்க போறீங்க. பட் குயிக்கா வந்து நீங்க அத ரெஃபரன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து போதுமானதா இருக்கும். ஸோ, இதுல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாவுல இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த போர்ஷன் ஆனது போத் பாலிட்டில எக்ஸ்டென்சிவா கவர் ஆகுது. அதனால இந்த ஏரியாவ கவர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பாலிட்டில அந்த ஏரியாவ கவர் பண்ண தேவையில்ல. ஒருவேள நீங்க இந்த டே 4 வரைக்கும் போர்ஷன் சரியா கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, அந்த போர்ஷன கவர் பண்ணிட்டு இன்னைக்கான போர்ஷன வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா, இதுதான் திரும்ப பாலிட்டிலயும் உங்களுக்கு இதே போர்ஷன் இதே மாரி தான் வரப்போகுது. அதுல இன்னும் எக்ஸ்டென்சிவாவும் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ, டிசிஷன உங்களுக்கு தகுந்தா போல அந்த டைம் அவைலபிலிட்டிய பொறுத்து எடுத்துக்காங்க. ஸோ, ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன பிவைக்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் முக்கிய சரத்துகள் சரிங்களா? இம்பார்ட்டன்ட் புரோவிஷன்ஸ மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ, நீங்க இந்த நோட்ஸ் ஹால்ஃப் பேஜ்க்கு எடுத்திருந்தீங்கன்னா, அத வச்சே போட்டுறலாம். அதேபோல மின்டோ மார்லி சீர்திருத்தத்தின் கூறுகள் எல்லாமே டைரக்ட்டா கொஸ்டினே நெறைய இருக்கும். டிஸ்கஸ் த புரோவிஷன்ஸ் ஆஃப் மின்டோ மார்லி ரிஃபார்ம். ஸோ, அத வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அதேதான். மான்டேக் சிம்ஸ்போர்ட்ல சட்டத்தின்படி மாநிலத்தில் இரட்டையாட்சி முறையின் செயல்பாடு. ஸோ, இந்த ஆக்ட்ட வந்து அப்படியே ஓவர் வியூவா கேட்காம, அதுல டயர்கி இன் ப்ராவின்ஸ் எப்படி வந்து வொர்க் ஆனுச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதேபோல 1935 ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும், இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, சைமன் கமிஷன் வந்து வருவாங்க. ஸோ, அவங்க பத்தி ஒரு கொஸ்டின். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுனால நீங்க இத பார்த்துக்காங்க. அதேபோல இந்த 35 ஆக்ட்ட பொறுத்தவரைக்கும் இதோடைய குறைகள். ஸோ, இதுக்கு ஏன் வந்து நம்ம வந்து ஒரு A4ல 70% நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு 35% வந்து இதோட பேசிக் புரொவிஷன்ஸ் எழுதிக்கலாங்க. அடுத்தது இதோடைய பாசிட்டிவ் ஏரியா, நெகட்டிவ் ஏரியா. நெகட்டிவ்க்கு இந்தியன் லீடர்ஸ் வந்து என்ன சொல்லி இத நெகட்டிவா சொன்னாங்க? யார் வந்து சப்போர்ட் பண்ணாங்க? அப்படிங்கிற மாரி இத வந்து எடுத்துக்காங்க. ஏன்னா, இதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பேஸா இருக்கும். ஸோ, அதனால இது இம்பார்ட்டன்ட். அதேபோல இந்த சைமன் கமிஷன் முடிஞ்ச உடனே இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்கும். ஸோ, அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 உடைய ஷார்ட் நோட்ஸ் அதையும் வந்து நீங்க அந்த மேலயே ஆட் பண்ணிக்காங்க. அடுத்ததா கம்யூனல் அவார்ட் ஃபார் 1932 சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, 2008ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இந்த பிஒய்க்யூக்கான ஆன்ஸர் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்க்கான ஆன்ஸர வந்து நீங்க உங்களால வந்து ஈஸியா கொண்டு வர முடியும்.
1932ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வகுப்புவாத ஒதுக்கீட்டின் அம்சங்களை விளக்குக. சரிங்களா? எக்ஸாமின் கிரிட்டிக்கலி த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கம்யூனல் அவார்ட் 1932. ஸோ இதையே தான் கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்சிவா வந்து டெப்த்தா கேட்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சர்ஸ வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின பேஸ் பண்ணி ரைட் பண்ணாவே போதுமானது தான். அடுத்ததா 1935 ஆண்டு இயற்றிய இந்திய அரசு சட்டத்தின் முக்கிய சிறப்பியல்புகள் சரிங்களா? சாலியன்ட் ஃபியூச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க ரெடி பண்ணி என்ன நீங்க அந்த 35 ஆக்ட்க்கு ரெடி பண்ணீங்களோ நோட்ஸு, அதுலருந்து அப்படியே இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் நீங்க வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப பேசிக்கா மட்டும் சொல்லியிருக்கோம். பாலிட்டி வரும்போது இதே ஏரியாவுல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம அத இத பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவுல நம்ம டே 6க்கான கன்டென்ட் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சுக்கங்க. அதேபோல நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு அந்த 4 கொஸ்டின் டெய்லி குடுத்துட்டுருப்போம். அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா வீக்கெண்ட்ல உங்களுக்கு டெஸ்ட் வச்சு அதோடைய வேல்யூவேஷன் பண்ணும்போது, இந்த பிரிப்பேர்டு டெஸ்ட்க்கு வந்து முதல்ல அந்த கன்டென்ட்ட நல்லா தெளிவா ரெடி பண்ணிக்கங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல சொல்ல இத இது பண்ணிக்கங்க. டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா நம்ம WhatsApp குரூப்லயே டெஸ்ட் பேட்ச் குரூப்லயே வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து நீங்க குரூப்ல கேட்டாலும் சரி, இல்ல வந்து ஒன் டூ ஒன் WhatsAppல வந்து போடுங்க. உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் அப்பப்ப நாங்க ரெக்டிஃபை பண்ணிட்டே வரோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.